உங்கள் வாழ்க்கையில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைச்சிருக்கீங்களா? அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூங்கில் மர செய்தியில் உங்களுக்கான விடை இருக்குது. பொதுவாக ஒரு செடியை நட்டால் சில நாளில் அது துளிர்க்கும், அப்படியே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துக்கிட்டே வரும். ஆனால் மூங்கிலை நட்டால் நட்டு ஒரு வருஷம் ஆனாலும் நட்டது போல் அப்படியே இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் எந்த வளர்ச்சியும் இருக்காது, நட்டது போலவே இருக்கும். சிலர் இந்த செடி இதுக்கு மேலே எங்கே பிழைக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுவாங்க. ஆனால் 4 வருஷத்துக்கு பிறகு சில வாரங்கள்லேயே 80 அடி 90 அடி உயரம் வளர்ந்து கம்பீரமாக நிற்கும் மூங்கில். அப்போ 4 வருஷம் கழித்து தான் இது வளரவே ஆரம்பிக்குதா அப்படின்னா இல்லை. நட்ட முதல் நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் யாருக்கும் தெரியாமல் மண்ணுக்கு அடியில் அமைதியாக மூங்கில் அதனுடைய வேர்களை வளர்த்து 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 வலிமையாக்கிட்டே வருது. எந்த மரம் பூமிக்கு அடியில் அதிகமாக வேர்களை இறக்குதோ அந்த மரம் தான் புயலில் தாக்கு பிடிக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் மூங்கில் மரம் மாதிரி தான். நம்முடைய கனவுகளை சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்முடைய முயற்சியை இதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சிலர் டிமோட்டிவேட் பண்ணலாம். நம்முடைய உழைப்பை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய போராட்ட குணம் தெரியாது, நம்முடைய வலி புரியாது, நம்முடைய தூங்காத இரவுகளை பற்றி தெரியாது. நம்ம ஒன்றை மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்போம், இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஒவ்வொரு நாளாக கடந்து போயிட்டே இருக்கே அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நாம் நம்முடைய வேர்களை வலிமையாக்கிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு நாள் நமக்கான நேரம் வரும். அந்த நாள் நம்மை உதாசீனப்படுத்திய இதே உலகம் நமக்காக எழுந்து நின்று கைதட்டும். நம்புவோம், ஒவ்வொரு நாளும் நமக்கானது. நன்றி. ஹாய் காய்ஸ், அறிவை தேடும் மொழிகள் எங்களோட இணைய எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.